சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மாப்பிள நேத்து நகை கடையில சுந்தரிக்காக ஒரு செட்டு நகை எடுத்திருக்கார். பதினஞ்சு நாள் ப்ராஜெக்ட்னு போனவர் சுந்தரிக்கு இன்பதிர்ச்சி கொடுக்கணுன்றதுக்காக இன்னைக்கு கல்யாண நாளுங்கவும் ஒரு நாள் முன்னாலேயே வந்திருக்காரு. எனக்கு தான் தெரியுமே அவன் வந்துருவாண்டு. நானும் முருகன் தம்பியும் அம்புட்டு சொல்றோம், யாரு கேக்குறீங்க? பெரியமா அடுப்புல இருக்குது, அடி பிடிக்குது பாருவா. ஆமா ஆமா அவன் அணுக்காக எடுத்ததை பார்த்துட்டு சுந்தரிக்காக தான் எடுத்திருக்கான்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சா இப்ப அவனுக்காக எங்க மேல காட்டுற கோவத்தை விட 1000 மடங்கு அதிகமா அவன் மேல காட்டுவார. என்ன நடக்க போதும் எல்லாம் அந்த இடியட்னால. அத்தா கொஞ்சம் பொறுத்துக்காத்தா, மாப்பிள்ள உன்னை ஆச்சரியப்படுத்துற மாட்டுக்க நகையை கொண்டு வந்து உனக்கு போட்டு உன்னை சந்தோஷப்படுத்துவாரு. நான் மாப்பிள்ளைய பார்த்துட்டேன், மாப்பிள்ள என்ன பார்க்கல, அவருக்கு தெரியாது. கொஞ்சம் பொறு வந்துருவாரு. நீங்க சொல்லி என்னைக்கு மாமா நான் கேட்காம இருந்திருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல மாமா, எம்பிட்டு நேரம் ஆனாலும் பரவாயில்ல மாமா, வெயிட் பண்ணலாம். சரி. கார்த்திக், இந்த ஜுவல்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு கார்த்திக். வா மெதுவா. நீ எனக்காக இவ்வளவு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க, நான் உனக்காக ஒரு கிஃப்ட் கூட வாங்கலையே. உங்ககிட்ட தான் எனக்கு கொடுக்க போற கிஃப்ட் ஆல்ரெடி இருக்கு. எதை சொல்ற கார்த்திக்? என்னன்னு தெரியலையா? எதன்னு சொல்லு. நீயே கொஞ்சம் யோசிச்சு கண்டுபிடி. இதானே? இது இல்ல, பட் இதுவும் சூப்பர் கிஃப்ட் தான். என்னடா சொல்ற? இதுதான் நீ எனக்கு கொடுக்க போற பெஸ்ட் கிஃப்ட். இந்த குழந்தை தான் இந்த உலகத்திலேயே நீ எனக்கு கொடுக்க போற பெரிய கிஃப்ட். அனுமா, எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? கோவிலுக்கு போகணும். முத்தம் கொடுத்தா சாமி கோச்சுக்குமா என்ன? ரொம்ப நல்லவ மாதிரி பேசாத, வா மம்மி கிட்ட காட்டணும். வா. மம்மி, மம்மி ஜுவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? கார்த்திக் பிரசன்ட் பண்ணா மம்மி, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஐ அம் சோ ஹாப்பி மம்மி. நீ சந்தோஷமா இருந்தன்னா அதுவே எனக்கு போதும். எனக்கு பாண்டிச்சேரியில ஒரு மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு வரேன். நீ பத்திரமா இரு. என்ன மம்மி திடீர்னு பாண்டிச்சேரி போகணும்னு சொல்றீங்க? ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் அனு, நான் சீக்கிரமா வந்துருவேன். நீ பத்திரமா இரு. மம்மி, இப்ப நாங்களும் கோவிலுக்கு கிளம்புறோம்.
அப்படியா? ம், சரி, போயிட்டு வாங்க. பானு, அம்மா சொல்லுங்கம்மா. வாவ் மேடம், சூப்பரா இருக்கீங்க. நல்லா இருக்கா? ரொம்ப அழகா இருக்கு. எல்லாமே கார்த்திக் கிஃப்ட் பண்ணுது. எனக்கு ஏமாத்துறவங்களை கண்டாலே பிடிக்காது, அதுவும் சுத்தமா பிடிக்காது. இந்த ஜென்மத்துல இனிமே நீங்க என் முகத்திலேயே முழிக்காதீங்க. உங்க முகத்துல நானும் முழிக்க மாட்டேன். இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நமக்குள்ள நடந்த கல்யாணத்தை சுத்தமா மறந்துருங்க. நானும் மறந்துட்டேன். குட் பை. மாப்பிள்ள கிளம்பிட்டீங்களா? எங்கனக்குள்ள இருக்கீங்க? சாப்பாட்டுக்கு வந்துருவீங்கள? இல்ல மாமா, இன்னும் ஷூட் முடியல. ஷூட்ல தான் இருக்கேன். அதான் உங்க போனை கட் பண்ணேன். சாரி மாமா, ஷூட் முடிய லேட் ஆகும். மாமா மாமா மாமா, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ 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 ஹலோ. நீங்க எங்க வரீங்க? இல்ல மாப்பிள்ள, நானும் வரேன். அனுப்புலைய பார்த்து சொல்லிட்டு வந்துருவோம். இங்க பாருங்க மாமா, குடும்பம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு வேலையும் முக்கியம். இதுன்னு கடையில கத்திரிக்காய் வாங்குற மாதிரியா? நான் தான் சொல்றேன்ல, ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துடுறேன்னு. அது ரன் ஆகுற வரைக்கும் நான் இருந்தே ஆகணும். அதையெல்லாம் பார்த்துக்க உங்களுக்கு 100 பேர் கிடைப்பாங்க. நீங்க எதுக்கு போகணும்? உங்களுக்கு என்ன அவ்வளவு அக்கறை உங்க மேல? கட்டின பொண்டாட்டி முக்கியமா இல்ல ஏத்துக்கிட்ட வேலை முக்கியமா? இது பாருங்க, இப்போ நான் மீட்டிங்கு தான் போறேன். இந்த வேலையை விட போறேன்னு சொல்ல போறது இல்ல. இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் நானே சொல்லிட்டு வெளியே வரேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. நான் கிளம்புறேன். மழை வேற பெய்யுது. கூப்பிட போன முருகன் தம்பியும் காணோம், மாப்பிளையும் காணோம். என்னாச்சுன்னு தெரியலையேக்கா. மாமா வேற காணோம். அங்க என்ன நடந்திருக்கும்னே தெரியலையே. பெக்காளியாத்தா, மாமா மாமா என்னப்பா அது இப்படி நினைச்சுக்கிட்டு வந்திருக்க?
ஏன் மாமா மழையில இப்படியா நனைஞ்சிட்டு வருவீங்க? எங்கேயாவது கொஞ்ச நேரம் நின்னு வந்திருக்கலாம்ல. மாமா என்ன மாமா நீங்க இப்படி நினைஞ்சிருக்கீங்க? எதுக்கு உசுரோட இருக்கணும்? நான் உசுரோட இருந்து என்ன பண்ண போறேன்? நான் செத்து போறேன் ஆத்தா. என்னை இடிச்சுக்கிட்டு செத்துறேன். இதை தூக்கல தூக்கி செத்துறேன். மாமா அவசரப்படாதீங்க மாமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதுக்காத்தா? எப்படி பொறுமையா இருக்க முடியும் என்னால? மாமா அந்த ராஸ்கல் ராத்திரி வீட்டுல தங்காம தினம் தினம் போயிட்டு இருந்தாரு. எல்லாம் அந்த அனுப்புள்ளைக்காக தாத்தா. வேலைக்கு போறேன்னு போய் சொல்லி தினம் தினம் போயிட்டு இருந்தாரு. எல்லாம் அந்த அனுப்புள்ளைக்காக தாத்தா. நம்ம சுந்தரி கிட்ட பேசாம இருந்தாரு. அதுவும் அந்த அனுப்புள்ளைக்காகத்தான். வெளியூருக்கு போறேன்னு வீட்டு பக்கமே வராம இருந்தாரு. எல்லாம் அந்த அனுப்புள்ளைக்காகத்தான். அந்த ராஸ்கலை வேலையை விட்டு வாரான்னு சொல்றதுக்கு என்ன எதிர்த்து பேசுறாரு, சத்தம் போட்டு கத்துறாள். எல்லாம் அந்த அனுப்புள்ளைக்காகத்தான். இது எல்லாத்துக்கும் மேல கடைசியா நகை வாங்கிட்டு போனா அதுவும் அந்த அனுப்புள்ளைக்காகத்தான். எல்லாம் அந்த பிள்ளைக்காகத்தான் செஞ்சிருக்கேன். வீட்டுல ஒரு பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருக்கா. கட்டின பொண்டாட்டிய கல்யாணம் ஆனதுமா வீட்டுல காக்க வச்சுட்டு அந்த திருட்டு பையன் எவ்வளவு ஒருத்தி கூட சுத்திட்டு இருந்தாத்தா. அவன் கூட சந்தோஷமா சுத்திட்டு இருக்கான். அவளை நான் என்ன பண்ணிட்டாத்தா? அவளை நான் என்ன பண்ணிட்டோம்? அழுங்க மாமா, எவ்வளவு முடியுமோ அழுதுடுங்க. நமக்கு வேற வழியே இல்ல. நீங்க அழுது முடிச்சாத நீங்களாவீங்க. அப்பதான் உங்களால யோசிக்க முடியும். அதான் சுந்தரியோட அப்ப சாவும் போது, முருகா என் குடும்பம் ஓ குடும்பம், அவங்கள நீதான் பாத்துக்கணும், இனிமே அவங்க எல்லாம் ஓ சொந்தம் அப்படின்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு செத்து போனேன் அத்தா. அந்த சத்தியத்துக்கு நான் எந்த பதில் சொல்லுவேன்? சுந்தரி பரிச்சை எழுதிட்டு வரும்போது வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு. இந்த ஊருக்கார பயல்கள்லாம் அந்த பிள்ளைய பத்தி தப்பா பேசுறாங்க. அப்போ என் மாப்பிள்ளைய அந்த பிள்ளை கட்டி வைக்கிறேன்னு சுந்தரியோட ஆத்தாளுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். நான் பண்ணி கொடுத்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நான் கல்யாணமும் பண்ணி வச்சேன். இப்ப நான் அதுக்கு என்னத்தான் பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? அவங்க அப்பத்தாக்கிட்ட இனிமே அவளை பத்தி கவலைப்படாதீங்க, அது என் வீட்டு புள்ள, நான் பாத்துக்கிறேன் சத்தியம் பண்ணி கொடுத்துறேன். அந்த சத்தியத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஊரையே கூட்டி இந்த பிள்ளைக்கு என் மாப்பிள்ளைய கட்டி வைக்கிறேன்னு சொல்லி நான் சத்தியம் பண்ணி கொடுத்துறேன். அந்த சத்தியத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்? இப்படி வாக்கு கொடுத்து கடைசியில அந்த வாக்கு எனக்கு வாக்கரிச்சு போட வச்சிருச்சேன். இனிமே நான் எதுக்கு தான் உசுரோட இருக்கணும்? நான் எதுக்கு உசுரோட இருக்கணும்? எனக்கு உசுரோட வாழ தகுதி இல்ல. ஒத்த வார்த்தை கொடுத்தா கூட அதை மீறி நான் உசிரே போற பரம்பரையில பிறந்துட்டு கொடுத்த அத்தனை வாக்கையும் மீறி இருக்கிறேன். நான் எதுக்கு உசுரோட இருக்கணும்? நான் எதுக்கு உசுரோட இருக்கணும்? நான் உசுரோட இருந்து என்ன பண்ண போறேன்? நான் இன்னைக்கே செத்து போறேன். இப்போ செத்து போறேன். மாமா என்ன மாமா நீங்க என்ன பேசுறீங்க? எவனோ தப்பு பண்ணான்னு ஏன் மகராச நீங்க செத்து போனா நாங்க எங்க போவோம்? இங்க பாருங்க மாமா, நீங்களும் செத்து போயிட்டா நாங்களும் பின்னாடியே செத்து போயிருவோம். மாமா உங்களை விட்டா எங்களுக்கு எல்லாம் வேற யாரு இருக்கா? நீங்க போனீங்கன்னா நான் இருப்பேனா? நீங்களும் நானும் போயிட்டா மாலினி இருப்பாளா? நீங்களும் நானும் போயிட்டா நம்ம சுந்தரி இருப்பாளா? மாமா நம்ம எல்லாரும் போயிட்டா நம்ம கிருஷ்ணா இருப்பானா? சுந்தரி போயிட்டா வள்ளி மதனியும் ஆத்தாலும் இருப்பாங்களா? யாரு இருப்பாங்க? எல்லாரையும் கட்டி காப்பாத்தி நிக்க வேண்டிய நீங்களே
இப்படி உடைஞ்சு போயிட்டீங்களே மாமா. அத்தானே அத்தா, எல்லாரையும் கட்டி காப்பாத்த வேண்டிய நானு இப்படி காவு கொடுத்துட்டு நிக்கிறேன் அத்தா. ஏத்தா, இது எப்படி நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன்? அவங்க எப்படி இதெல்லாம் தாக்குவாங்க? சுந்தரி எப்படி அத்தா தாக்குவா? அந்த புள்ள உசிரியை விட்டுருவாளே அத்தா, நான் என்ன பண்ணுவேன்? மாமா, கார்த்திக் அணு கூட இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். முடியல கார்த்திக். என்னடா? முடியல கார்த்திக், வலிக்குது. கார்த்திக், என்னால தாங்க முடியல கார்த்திக். ரிலாக்ஸா இரு. ஹாஸ்பிடல் வந்தாச்சுடா. வா வா. முடியல கார்த்திக், ரொம்ப வலிக்குது. வீல் சேர் எடுத்துட்டு வரட்டுமா? என்னடா? ஐயோ, முடியல அம்மா. கார்த்திக். வா வா, பொறுமையம்மா. வலிக்குது கார்த்திக். ஒண்ணு இல்லடா. சரி கார்த்திக். ஆத்தா! ஐயோ! கார்த்திக். ஆத்தா! ஐயோ! ஆத்தா! ஐயோ! ஐயோ, ஆத்தா! என்ன மன்னிச்சிருத்தா? என்ன மன்னிச்சிருத்தா? ஐயோ, மாமா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஆத்தா! ஆத்தா! டாக்டர்! 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 ஆத்தா! ஆத்தா! சத்தம் பொறுத்துக்க ஆத்தா! என் புள்ளை என் கையால நானே குத்திட்டேன். ஐயோ! ஆத்தா! என்ன சார் ஆச்சு? ஆத்தா!
என் புள்ள வயித்துல கத்தி கிழிச்சிருச்சா எப்படியோ காப்பாத்தி கொடுத்துருக்கேன். சிஸ்டர் பாத்துக்கோங்க. எந்த இடம்? கொஞ்சம் சீக்கிரம் வர மேடம் சொல்லுங்க. ஒண்ணும் ஆகாது, பதட்டப்படாதீங்க. சீக்கிரம் வர சரிங்க சார். சொல்லுங்க. ஒண்ணும் ஆகாது சார். ஒண்ணும் ஆகாது. பயப்படாதீங்க. மாமா இருக்குல்ல. ஒண்ணும் ஆகாது மேடம். கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. ஸ்ட்ரெச்சர் சீக்கிரமா எனக்கு தள்ளிட்டு பயமா வாங்க. இருக்கு. பயப்படாதீங்க சார். ஒண்ணும் சீக்கிரம் வர ஆகாது. சொல்லுங்க. சரி பண்ணிடலாம் சார். ஐயோ பாத்து சீக்கிரம். அதான் ஒண்ணும் ஆகாது. பாத்து, மெதுவா. ஒண்ணும் ஆகாது. எமர்ஜென்சி சீக்கிரம் பாருங்க. போலாம். அந்த பிள்ளைக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்காம இருந்திருந்தா அந்த பிள்ளை நல்லா இருந்திருப்பாள்ல, நல்லா படிச்சிருப்பாள்ல, நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாள்ல. எல்லாத்தையும் கெடுத்தது நான் தானே. ஏ கிருஷ்ணா, எல்லாத்தையும் நான் தானே கெடுத்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. இல்ல கிருஷ்ணா, நான் தான் காரணம். இல்ல மாமா. நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்ற கிருஷ்ணா. பரவாயில்ல, நீங்க எல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்தவங்கதாயா. அம்பிட்டு கஷ்டத்தையும் அந்த புள்ள அனுபவிச்சிருக்கு. அது எம்பிட்டு வேதனைப்பட்டிருக்கும். அந்த பையலை விட்டு கொடுக்காம பேசும் போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் அந்த புள்ள மனசு எம்பிட்டு கஷ்டப்பட்டிருக்கும். அவன் தான் உன்னோட நல்லவன், அவன் தான் தங்கம், அவன் தான் உன்னை பாத்துக்குவான், அவன் தான் உனக்கு எல்லாம் சொன்னனே. அந்த புள்ள மனசு எம்பிட்டு வேதனைப்பட்டிருக்கியா. அவன் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒண்ணு ஆவாதுன்னு நான் ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அந்த புள்ள மனசுல போய் எப்படி தச்சிருக்கும். பாவையா அந்த புள்ள என்கிட்ட அதெல்லாம் காட்டவே இல்லை. எங்க இந்த மாமா மனசு சங்கடப்படுவோன்னு சொல்லி அப்படியும் மனசுக்குள்ளேயே வச்சிருந்தாளையா. பாவையா நேத்து வரைக்கும் என்கிட்ட சொல்லாமே மறைச்சிருக்காளையா. இதையெல்லாம் பார்க்கணும்னு ஆண்டவனுக்கு விதிச்சிருக்கானா? இதையெல்லாம் நான் பார்க்கணுமா? இதுக்குதான் நான் உசுரோட இருக்கனா? என் நண்பன் போறதுக்கு பதிலா நான் செத்து போயிருந்தா இதெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லையா? நான் அப்பவே செத்து இருக்கலாமே. மாமா மாமா என்ன மாமா? நான் என்ன துரோகம் பண்ணேன்? நான் என்ன துரோகம் பண்ணி என் கையாலே இதெல்லாம் செய்ய வச்சிருக்கா? அதான் எதுக்கு தான் எனக்கு இந்த தண்டனை? நான் என்ன பாவம் பண்ணு எல்லா தண்டனையும் என் தலையில கொடுத்து கொட்டுறேன். நான் எப்படி தாக்குவேன்? நான் எப்படியா தாக்குவேன்? நான் எப்படி தாக்குவேன்? மாமா ஒண்ணு இல்ல மாமா, தயவு செஞ்சு நீங்க அழாதீங்க. ஒண்ணு இல்ல, நம்ம சுந்தரிக்கு ஒண்ணு ஆகாது. அழாதீங்க மாமா. அவ எந்திரிச்சு வருவா மாமா, தைரியமா இருங்க, அழாதீங்க மாமா. எல்லாம் என்னாலதானே அத்தா. என் பிள்ளை இப்படி தூரம் வந்தது காரணம் நான் தானே என்னாலதானே எல்லாம். மாமா இதெல்லாம் நீங்க என்ன வேணும்னா பண்ணீங்க? நடந்தது நடந்து போச்சு, தெரியாம தானே பட்டுச்சு. நம்ம சுந்தரிக்கு சீக்கிரம் சரியாயிடும் மாமா. அவ நல்லபடியா வந்துருவா மாமா. அவ கண்டிப்பா எந்திரிச்சு வந்துருவா மாமா. தைரியமா இருங்க மாமா, அழாதீங்க மாமா. மாமா, நீங்க தானே சொல்லுவீங்க தங்கச்சிமா அந்த கடவுளோட குழந்தைன்னு. அவளுக்கு ஒண்ணும் ஆகாது மாமா. அந்த கடவுள் அவளை கஷ்டப்பட விட்டுருவாரா? இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் விடுங்க மாமா. என்ன இருந்தாலும் அந்த கடவுள் அவ உயிரை பறிக்க மாட்டாரு. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குல்ல மாமா?
பக்கத்துலயே இருந்து அப்சர்வ் பண்ணுங்க. ஏதாவது பிரச்சனைனா இமிடியேட்டா கால் பண்ணுங்க. சரியா? ஓகே டாக்டர். பாத்துக்கங்க. மாமா டாக்டர், என் தங்கச்சி உங்களுக்கு எப்படி இருக்கு? டாக்டர் என் புள்ள பொழைச்சுக்கோன்னு ஒத்த வார்த்தை சொல்லுங்க டாக்டர். உங்க காலை விட விழுறேன் டாக்டர். என்ன சார் நீங்க? அவங்க இப்ப நார்மலா தான் இருக்காங்க. கல்யாணா she is out of danger. இனி பயப்பட தேவையில்ல. அதான் என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்துட்டாங்க. டாக்டர், நம்ம சுந்தரி நல்லபடியா பொழைச்சிட்டால? நாங்க போய் எங்க பிள்ளைய பார்க்கலாம்ல? இப்பதான் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். மயக்கத்துல இருக்காங்க. அதனால கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவங்களா கண்ணு முடிச்சதும் போய் பேசுங்க. சரியா? ரொம்ப நன்றி டாக்டர். நீங்க என் புள்ள உசிரை மட்டும் காப்பாத்துற, எங்க எல்லாரும் உசிரையும் சேர்த்து காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். வாங்க. வாங்க வாங்க, பார்த்து வாங்க. உட்காருங்க. இப்ப பரவாயில்லையா மேடம்? பரவாயில்ல பானு. இந்த விஜய் எதுக்கு குட்டி போட்ட போன மாதிரி அணுவியே சுத்தி சுத்தி வரா? இப்போ ஓகேவா மேடம்? ரொம்ப பெயினா? திடீர்னு மயக்கம் வர அளவுக்கு பெயின் வந்துருச்சாமே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விஜய். ஐம் ஓகே நவ். மேடம், எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா உடனே நான் ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருப்பேன். தற்செயலா உங்களை பார்க்கலான்னு வீட்டுக்கு வந்தா பானு தான் நீங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறதா சொன்னா. நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு கிளம்புனேன். ஆனா நீங்க இப்ப வந்துருவேன்னு சொன்னதுனால இங்கேயே வெயிட் பண்ணேன். வழியில மிஸ் ஆயிட்டா என்ன பண்றது? உங்களை பார்க்கணும் போல இருந்தது. இப்ப பரவாயில்லையா மேடம்? இல்ல இன்னும் பெயினா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கார்த்திக், அணுவை மேல கூட்டிட்டு போங்க, ரெஸ்ட் எடுக்கட்டும். வாங்க மேடம், வாங்க மேடம், வாங்க வாங்க. பொறுமையா வாங்க. உட்கார், மெதுவா. ஏய், நான் பாத்துக்கிறேன். தண்ணி குடிக்கிறீங்களா மேடம்? கார்த்திக், எனக்கு ஒண்ணு தவிர வேற யார் மேலயும் நம்பிக்கையே இல்ல. என் மம்மி கூட எனக்கு தெரியாம ஏதோ பண்ற மாதிரியே தோணுது. எனக்கு இப்பெல்லாம் யாரை நம்புறது, யாரை நம்ப கூடாதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா இவ்ளோ குழப்பத்திலையும் நான் உன்னை மட்டும்தான் நம்புறேன். எப்பவும் என் கூடவே இரு. உன்னை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. சின்ன வயசுல எனக்கு இப்படி ஒரு ஃபீல் வந்துச்சு. அதுக்கப்புறம் மம்மி கூட இருக்கும் போது இப்படி வரவே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு யாருமே இல்லையா அப்படின்னு தோணுது. நீ கூடவே இருக்கேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. நீ சொல்லு கார்த்திக், நீ என்கிட்ட எதுவுமே பொய் சொல்ல மாட்டல்ல? எனக்கு பிடிக்காத எதுவுமே பண்ண மாட்டல்ல? என் கூடவே தானே இருப்ப? லைஃப்ல என்னைக்குமே என்னை விட்டுட்டு போயிட மாட்டல்ல? உண்மையா இருப்பல்ல? என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? சொல்லு, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. என்ன பேசுறானோ? நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? உன்னை விட்டு எதுக்கு போறேன்? இல்ல இல்ல, நீ ப்ராமிஸா உன் லைஃப்ல நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லு. மேடம், இந்தாங்க. என்ன மேடம், சார் உங்க மேல உயிரையே வச்சிருக்காரு. அவர் எப்படி உங்களுக்கு பிடிக்காததை செய்வாரு? அவர்கிட்ட போய் ப்ராமிஸ் கேக்குறீங்க. நீங்க ப்ராமிஸ் கேக்குறத விட்டுட்டு நீங்க முதல்ல அவரை நம்பணும். இல்ல சார், நீங்க சாரை விட உலகத்துல நம்புறதுக்கு
வேற யாருமே வேண்டாம். சார் என்ன சொன்னாலும் அது சரியாதான் இருக்கும். சார் எது செஞ்சாலும் அது உங்களுக்காக தான் இருக்கும். சார் எப்படி செஞ்சாலும் அது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும். அது எல்லாத்துலயும் உங்களை பத்தின கேர் மட்டும்தான் இருக்கும். இல்ல சார்? பாரு அனு, தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. படு, ரெஸ்ட் எடு. இல்ல கார்த்திக். அனு, படுத்துக்க. வா, எந்திரி. வாங்க மேடம். ஓகே மேடம், நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் கிளம்புறேன்.